சர்வதேச நீதி கோரி உறவுகளை இராணுவத்திடம் கையளித்த இடத்தில் மாபெரும் போராட்டம். காணாமலாக்கப்பட்ட லலித் குகன் வழக்கு கோட்டபயவின் சாட்சியம் தொடர்பில் நீதிமன்றின் அறிவிப்பு. உலக அரங்கில் மனிதநேயம் மிக்கதொரு நாடாக இலங்கை அரசின் பிரதான எதிர்பார்ப்பு என அனுர தெரிவிப்பு. இலங்கை விழுங்கும் உலகப்போர் நெருப்பு இந்திய ஊடகத்தில் சஜித் பகீர் எச்சரிக்கை. இலங்கையை கடந்து செல்லும் 60,000 கப்பல்கள் போர் நீடித்தால் இலங்கைக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. டிரம்பின் மிரட்டலுக்கு மத்தியில் தெரிவான ஈரானின் புதிய உச்ச தலைவர். மீட்கப்பட்ட ஈரான் மாலுமிகள் இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்ததா அமெரிக்கா. பயங்கரவாத தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளதால் ட்ரோன்களை பயன்படுத்துவது தொடர்பில் போலீஸ் தலைமையகம் எச்சரிக்கை. ராணுவத்திடம் கையளித்த தமது உறவுகள் எங்கே? இவர்களுக்கு என்ன நடந்தது? இந்த விவகாரத்திற்கு சர்வதேச நீதி விசாரணையை வேண்டும் என கோரி மலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரால் இறுதி யுத்தத்தின் சாட்சியால் காணப்படும் வட்டுவாகல் பாலத்தில் நேற்று மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கடந்த 8/3/2026 அன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டமானது நேற்று 9 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் சர்வதேச மகளிர் தினமான நேற்று மகளிர் தினம் எமக்கு துக்க தினம் என தெரிவித்து தமக்கு சர்வதேச விசாரணையே தீர்வு என குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது உறவுகளை ராணுவத்திடம் ஒப்படைத்ததுடன் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என இதுவரை இலங்கை அரசாங்கத்தால் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை எனவும் இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி ராணுவத்திடம் ஒப்படைத்த தமது பிள்ளைகள் எங்கே? வட்டுக்கோட்டை தீர்மானம் வழிகாட்டி சுய நிர்ணயம் எங்கள் உரிமை சர்வதேசமே பதில் சொல்லல் என பல்வேறு கோஷங்களை தாங்கிய பதாதைகளுடன் போராட்டத்தை முன்னெடுத்தனர். எங்கே உறவுகள் எங்கே? பழைய சட்டமும் வேண்டாம், புதிய சட்டமும் வேண்டாம். அழிக்காதே அழிக்காதே, தமிழரின் இன அழிப்பின் அடையாளமாக வட்டுவகல் பாலத்தை அழிக்காதே, வேண்டும் வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களுடன் வட்டுவகல் பாலத்தடியில் ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டம் செல்வபுரத்தில் ராணுவத்திடம் உறவுகளை கையளித்த இடம் வரை சென்று நிறைவடைந்தது. குறித்த போராட்டத்தில் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன், முன்னாள் யாழ் மாநகர மேயர் மணிவண்ணன், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் இறுதியில் கோரிக்கைகள் உள்ளடங்கிய மகஜர் வாசிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. என் பேர் சாதுர்ஜனா. நான் இப்போ கேம்பஸில் படித்து கொண்டிருக்கேன். ப்ரைவேட்டாக வேலை செஞ்சு தான் படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ இவர் தான் எங்களோட அப்பா. 2009 யுத்தத்தில் அம்மா அப்பாவை இந்த இலங்கை இராணுவத்திட்ட கையளிச்சு தான் அம்மா சொன்னவா. அதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளோ வருஷமாக அப்பா எங்கள் கேள்விக்கு பதிலே இல்லை. எங்களுக்கு ஒன்றுமே வேணாம். சரி, நீதி வேணாம். இவ்வளோ காலம் நாங்கள் அப்பா எல்லாம் வாழ்ந்துட்டு எங்களால் இனியும் வாழையில. ஸோ உங்களுக்கு உங்கள்கிட்ட எந்த ஒரு நீதியுமோ நீங்கள் கிட்டடியில் கூட அப்பாவுக்கு இறப்பு சான்றிதழ் எடுக்க சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று வந்தது. ஸோ எங்களுக்கு சரியான ஒரு முடிவு இல்லாமல் நாங்கள் என்ன இறப்பு சான்றிதழ் எடுக்கணும். எங்களோட அம்மா எங்களோட அப்பாவை இராணுவத்திட்ட வந்து கையை ஒப்படைச்சவா. அதுக்கு பிறகு இவ்வளோ காலமாக எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. ஆன்சருமே இல்லாத தராத ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் எங்களோட அப்பாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் எடுக்கணும். நாங்கள் எடுக்க மாட்டோம். எங்களோட அப்பா எங்கேண்டு எங்களுக்கு சொல்லும் வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம். இப்போ அனுரா வந்து புதுசாக ரூல்ஸ் எல்லாம் போட்டு கண்ட்ரியோட டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவர்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எங்களோட அப்பா எங்களோட அப்பா இவ்வளோ காலம் எங்களோட அப்பா வருவான்ட்டு எங்கள் அம்மா நம்பி தான் இருக்கிறோம். நாங்களும் அதே நம்பிக்கையெல்லாம் இருக்கிறோம். எங்களோட அப்பா இல்லையேண்டா சரி, ஓகே, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க நாட்டில் நம்ம எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் சின்ன வயசில் இருந்தோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் நிறைய கடந்து வந்துட்டோம். இதுக்கு மேலே எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விக்கான பதில் மட்டும்தான், என் அப்பா எங்கே? எனக்கு என் அப்பா வேணும். இல்லையேண்டா அவர் இல்லையேண்டா அதுக்கான பதில் வேணும். அவர் எங்கே என்ன செஞ்சீங்கன்ற பதில் எனக்கு வேணும். இல்லையேண்டா இது நாங்கள் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி இருக்கிறா. நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நாங்கள் இதை கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்போம். இனி வர ஜென்ரேஷனும் கொஸ்டின் பண்ணிகிட்டே தான் இருப்போம். எங்களுக்கான ஒரு ஆன்சர் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். ரெடி, ஓகே. அனைவருக்கும் அன்பான வணக்கம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகளை தேடி இங்கே இந்த முல்லைத்தீவு மட்டுமல்லாமல் 8 மாவட்டத்திலேயும் கூடுதலாக 9 வருடம் கடந்த நிலையில் 10வது வருடம் ஆரம்பிக்குது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுக்கான நீதியை தரும்படி கேட்டு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார் தந்தைமார் இறந்தும் விட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகளை காணாத நிலையில் தேடி தேடி கலைத்து
இப்படியே அழுது ரோட்டாக அழுது திரிஞ்சு தங்களுடைய அலுவலகங்கள் ஒவ்வொன்றை அமைச்சு இதுக்குரிய ஆக்களில் சேர்ந்து அமைச்சு அதுகளில் இருந்து இப்படி அது சொல்ல முடியாத துன்பங்கள், அந்த துன்பங்கள் அவ்வளோத்தையும் அவர்கள் அனுபவித்த நிலையில் தங்களுடைய பிள்ளைகள் அல்ல உறவுகள் அவைகளை கொண்டு வந்து ஒப்படைக்க இல்லை அல்லது உங்களோட தெரியல அல்லது காட்டு இல்லை என்ற ஒரு நிலையில் இறந்து போனவர்கள் கூட ஈரான். இந்த நிலையில் இன்று இந்த 10வது ஆண்டு தொடக்கத்தோட 9வது ஆண்டு நிறைவோடு இன்றும் இந்த போராட்டத்தை செய்கின்றார்கள். அந்த பட்டுவாகல் கோத்தபாய கடற்படை கேம்புக்கு முன்னால் இருந்து அப்படியே நடைபவன் ஞாபகத்தால் வந்து இந்த பாலம் அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம். இந்த தமிழ் பரப்புக்கு, தமிழ் தேசிய பரப்புக்கு ஒரு நினைவு சின்னம் என்பது எல்லோருக்கும் தெரியும். தங்களுடைய பிள்ளைகளை இந்த இடத்தில் தான் ஒப்படைத்தோம் என்ற ஒரு நினைவோடு அந்த ஒப்படைத்த இடம் வரை இந்த வயது போன நேரத்தில் கூட அவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு வருகின்றனர். இது ஒன்றுக்கும் ஈவிரக்கம் இல்லாத நிலைமையில்தான் கடந்த கால அரசாங்கங்கள் நடுக செய்து வந்தது. இந்த கால அரசாங்கம் என்ற போது இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக நானும் தெரிவு செய்யப்பட்டவுடனே எங்களோட கட்சி சார்புடையும் சரி அல்லது தமிழ் தேசியத்தோடு பயணிக்கிற ஆக்களுடையும் சரி 2 தடவை ஜனாதிபதி செயலகத்திலேயும் நாங்கள் ஜனாதிபதியை சந்திச்சிருந்த நாங்கள் பல தடவை பாராளுமன்றத்துக்கு அல்லது பாராளுமன்ற குழு அறைகளில் சந்திச்சினாங்க. அது வேறு. ஆனால் இந்த சந்தித்த நேரங்களில் இப்போ நாங்கள் தமிழ் தேசிய தரப்பால் எல்லாருமே கூடுதலாக எங்களுக்கான அரசியல் தீர்வு விடயங்களை முன்வைப்போம். மற்றது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரி விடயத்தை தான், அந்த விடயங்களை தான் தலைப்போம். அடுத்தது சிறையில் வாடுற கைதிகள், அடுத்தது நிலப்பறிப்பு, எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுற விடயங்கள். இந்த 4 விடயங்களையும் மிக முக்கியமாக நாங்கள் அழுத்தங்களை கொடுத்து கொண்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு ஒரு பூர்வீக தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ வடக்கு கிழக்கு எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகம் இதில் என்று சொல்லி தான் இந்த விவரங்களை கதைச்சு கொண்டாடுறது உங்களுக்கும் தெரியும். அநேகமாக ஊடகங்களில் எல்லாம் பாருது. ஆனால் இப்போ பாருங்கோ, இதுக்கான ஒரு முடிவும் இல்லை. இதில் ஒரு வேதனையாக கிடக்கு என்னென்னா, உலக மகா நடிகர்கள் தான் இங்கே இருந்த அரசியல்வாதிகள், அதாவது இந்த இனவாத போக்கோட இருந்து எங்களுடைய மக்களுக்கு கொடுமைகளை இழைத்தவர்கள் உலக மகா நடிகர்கள் என்று சொல்லணும். அண்மையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, அது தெரியும். அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட ஆக்கள் எல்லாரும் எங்களுக்கு அழிவை தேடி தந்த ஆக்கள் தான், அது ஒரு பக்கம். ஆனாலும் ஒரு மனிதாபிமானமான முறையில் சிறுவர்கள், குழந்தைகள், இப்படியானர்கள், பெண்கள் என்று சொல்லி ஒரு மனிதாபிமானம் முறைப்பாக்குறது நசுக்கக்கூடாது, குரல் வழியை நெரிக்கக்கூடாது அல்லது அவர்களை அழிக்கக்கூடாதுன்றதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. எங்களை மனிதாபிமானம் நிறையவே தமிழ் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் குண்டு போட்டு எங்களை அழித்த மஹிந்த ராஜபக்ச கோஷ்டியை, கோத்தபாய ராஜபக்ச கோஷ்டியை சிறுவர்களை, குழந்தைகளை இப்படி என்று எண்ணிக்கை போட்டு அந்நிய நாடுகளுக்கு கதைக்குது. உங்களுக்கு பக்கத்து தானே நாங்கள் நாங்கள் உங்களுடைய இந்த நாடு ஆற்ற நாடு தமிழற்று என்று தான் வரலாறுகள் சொல்லுது. அப்படி இருக்க வடக்கு கிழக்கு பூர்வீக தமிழர் தாயகம்ன்றது எங்களுடைய பெருந்தன்மை என்று தான் எங்களுடைய மூத்தோர்கள் அல்லது முன்னோர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க எங்களை இப்படி பக்கத்தை இருந்த எங்களை நீங்கள் அழிக்க ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் உலக மகா நடிகர்களாக நடிப்பு திறனை காட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வேதனை. ஆனால் இந்த அரசாங்கம் கூட இப்போ வந்தோடனே ஒரு மாறுதலாக எங்களுக்கு அதை செய்யும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் நாங்கள் கதைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவர்களும் இன்னும் அதற்கான முடிவுகளை தெரியல. முடிவுகளை விரைவில் தந்து இந்த மக்களுக்கு இதை செய்யணும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களை ஒரு அதாவது விரட்டி விடுற ஆக்களாகவோ உங்களுடைய அதாவது இலங்கை அரசாங்கத்தின் எல்லை பரப்புகளில் நாங்கள் பூர்வீக தமிழர்கள். அப்போ எங்களை இல்லாமல் நீங்கள் உங்களோட நாடு அல்லது சிங்களவருக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. சிங்களவர், தமிழர்கள், முஸ்லீம்கள் எல்லா மக்களுக்கும் உரியது இந்த நாளெண்டா நாங்கள் உங்களோட பிரஜைகள். எங்களுக்கான நீதி நியாயத்தை நீங்கள் வழங்கத்தான் வேண்டும். அதை தாமதிக்காமல் கூடிய கதியில் வந்து இந்த உறவுகளின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.
காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகியோர் தொடர்பான வழக்கில் கோட்டபய ராஜபக்சவின் சாட்சியத்தை எத்தகைய முறையில் பெறுவது என்பது தொடர்பான கட்டளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்டோருக்கான போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்டனர். இது தொடர்பில் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அறிக்கையிடப்பட்டுள்ளது. அத்துடன் லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திற்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்சவின் பெயரும் இணைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு நடவடிக்கைகளின் போது கோட்டபய ராஜபக்ச மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தன்னால் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து சாட்சியம் வழங்க முடியாது என்று கோட்டபய ராஜபக்ச மறுத்து வந்தார். கடந்த டிசம்பர் மாதம் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது யாழ்ப்பாணத்திற்கு வர முடியாது எனில் அது தொடர்பில் சத்திய கடதாசியை வழங்குமாறு கோட்டபய ராஜபக்ச தரப்புக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இதற்கமைய கோட்டபய சத்திய கடதாசியை தாக்கல் செய்திருந்த நிலையில் இரு தரப்பையும் எழுத்துமூல சமர்ப்பணங்களை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் கடந்த தவணையின் போது அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இந்த வழக்கு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்காக எடுக்கப்பட்ட போது இந்த எழுத்துமூல சமர்ப்பணங்கள் தொடர்பான கட்டளை ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. லலித் குகன் தரப்பினரின் சார்பில் சட்டத்திறனிகளான SK புரந்தரன் லக்ஷயன் ஆகியோரும் கோட்டபயவின் தரப்பில் சட்டத்திரணி சுரங்க பெரேராவும் முன்னிலையாக இருந்தனர். இலங்கையை உலகரங்கில் மனிதநேய மிக்கொரு நாடாக மாற்றுவதே தமது அரசின் பிரதான எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், உலகில் எத்தகைய போர்கள் இடம்பெற்றாலும் மனிதநேயத்தின் கொடியை ஏந்திச் செல்லும் தேசமாக இலங்கை திகழ வேண்டும் என்ற செய்தியை நாம் உலகுக்கு உறக்கச் சொல்ல விரும்புகின்றோம். நமது நாடு பொருளாதார ரீதியாக பின்னடைவுகளை சந்தித்திருந்தாலும் மனிதநேயமிக்க மக்கள் வாழும் நாடாக இலங்கையை சர்வதேச ரீதியில் அடையாளப்படுத்துவோம். அனைத்து மக்களையும் பேதமின்றி பரிவுணர்வுடன் நடத்தும் ஒரு அரசை உருவாக்குவதில் இந்நாட்டு பெண்களுக்கு சிறுவர்களுக்கும் முக்கிய இடம் உண்டு. நுண்ணீதி கடன் சுமையால் கிராமப்புற பெண்கள் சொல்லனா துயரங்களை சந்தித்து வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் முறையான சட்டங்கள் உருவாக்கப்படும். குறிப்பாக கடன் பெறுவதற்கு சொத்துக்கள் இல்லாத பெண்களுக்கு அரசே பிணை வழங்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். ஒருவேளை அப்பெண்களால் கடனை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பை அரசு ஏற்கும். அத்துடன் மகளிர் அமைச்சினூடாக வழங்கப்படும் நிதியுதவி திட்டங்கள் இவ்வருடமும் அடுத்த வருடமும் மேலும் பலப்படுத்தப்படும். இன்று இளைஞர்களை சீரழிக்கும் நச்சு போதைப் பொருள் அனர்த்தத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர அரசு அர்ப்பணிப்புடன் செயற்படும். இது தாய்மார்களின் மனங்களில் உள்ள பாரிய அச்சத்தை போக்கும். அதேபோல் பிள்ளைகளின் கல்வி சுமையை குறைக்க அடுத்த வருடம் தரம் 6 முதல் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படும். அறிவுடன் கூடிய பரிவுணர்வுள்ள சமூகத்தை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வன்முறைகளை தடுக்க தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லையெனில் புதிய சட்டங்கள் இயற்றப்படும். அதேபோல் சில கலாச்சார காரணிகளால் ஒடுக்கப்பட்டுள்ள பெண்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எவ்வித கலாச்சார மோதல்களுமின்றி தேசிய மக்கள் சக்தியினால் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளிலான மோதல் இலங்கை கடற்பரப்புக்கு வரையில் வியாபித்துள்ள நிலையில் இது இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு ஈடுகட்ட முடியாத பேரழிவை ஏற்படுத்தும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவியிலேயே அவர் இந்த அபாய அறிவிப்பை விடுத்துள்ளார். அவரது உரையின் முக்கிய சாராம்சம் வருமாறு: சர்வதேச கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமை மற்றும் மற்றொரு கப்பல் இலங்கையில் தஞ்சமடைந்துள்ளமை என்பன இலங்கை அறியாமலேயே இந்த உலகளாவிய மோதலுக்குள் இழுத்துவிட்டுள்ள என்று சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பெருங்கடல் என்பது எக்காலத்திலும் ஒரு அமைதி வளையமே. அது வல்லரசுகளின் ராணுவ மோதல்களுக்கான களமாக மாறுவதை எவ்விதத்திலும் அனுமதிக்க முடியாது. பொருளாதார ரீதியாக சிதைந்து போயுள்ள இலங்கை இவ்வாறானதொரு போர் விரிவாக்கத்தை தாங்கும் நிலை இல்லை. ஈரானிய மாலுமிகளை பொறுப்பேற்பது மனிதாபிமான பொறுப்பென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ள நிலையில் இந்த சூழல் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கும் சர்வதேச உறவுகளுக்கு பாரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் பற்றி எரியும் போர் நெருப்பு இப்போது இந்திய பெருங்கடல்
பெருங்கடல் வழியாக இலங்கை மக்களின் வாழ்வாதாரத்திலும் நேரடி தாக்கத்தை செலுத்த தொடங்கியுள்ளது. இந்த சீரற்ற போர் முறையை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்தி பிராந்திய அமைதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை ஈரானின் 3வது கப்பல் இந்தியாவின் கொச்சி துறைமுகத்தில் தஞ்சம் புகுந்துள்ளமை இந்திய பிராந்தியத்தின் பதற்ற நிலை எந்த அளவுக்கு உச்சத்தை எட்டியுள்ளது என்பதை கோடிட்டு காட்டுகின்றது என்றும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சமுத்திரத்தில் போர்ச்சூழல் ஒன்று ஏற்படுமாயின் அது இலங்கையை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திற்கும் கடுமையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ள ஹர்ஷ டி சில்வாங்க ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சர்வதேச கடல் பகுதியில் ஆனால் இலங்கை கடற்பரப்பிற்கு சற்று வெளியே ஈரானிய கடற்படை போர்க்கப்பல் தாக்குதலுக்குள்ளானது. எவ்வாறு இருப்பினும் அந்த தாக்குதல் எமது பிரத்யேக பொருளாதார கடற்பிராந்திய எல்லைக்குள்ளே இடம்பெற்றுள்ளது. இலங்கை எப்போதும் ஒரு அமைதியான நாடாக இருந்து வருகிறது. அந்த நிலைப்பாடு தொடரும். மத்திய கிழக்கு போர் சூழலில் நாம் யாருக்கும் சார்பானவர்கள் அல்ல. இலங்கை செய்திகள் அந்த வகையில் இப்பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் தான் நாம் வலியுறுத்துகின்றோம். இந்த சமுத்திரத்தில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதே எமது விருப்பம். பல ஆண்டுகளாக கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மூலம் இதை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் நிதானமாகவும் மனித உயிர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த சமுத்திரத்தில் மோதலை நாம் விரும்பவில்லை. உலகின் பரபரப்பான கப்பல் போக்குவரத்து பாதையிலிருந்து இலங்கை சில கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. ஆண்டுக்கு சுமார் 60,000 கப்பல்கள் இலங்கையை கடந்து செல்கின்றன. பெருமளவிலான எரிபொருள் இதன் வழியாக கொண்டு செல்லப்படுகின்றது. எனவே இந்த சமுத்திரத்தில் போர்ச்சூழல் ஏற்படும் பட்சத்தில் அது இலங்கையை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திற்கும் கடுமையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் குறித்து நாம் கவலை அடைகின்றோம். இவ்வாறான மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது இலங்கையின் பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அதுமே கடுமையாக பாதிக்கும். அது மாத்திரமின்றி மத்திய கிழக்கில் உள்ள இலங்கை பணியாளர்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் அந்நிய செலாவணி, சுற்றுலாத்துறை என்பனவற்றிலும் பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும். இந்த போர் சில வாரங்களுக்குள் முடிவுக்கு வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் இது நீடித்தால் நிச்சயமாக எங்களுக்கு கடுமையான சிக்கல்கள் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய மாலுமிகளை தெஹ்ரானுக்கு அனுப்பி வைக்க வேண்டாம் என்று இலங்கைக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததாக வெளியான செய்திகளை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது. அமெரிக்க அரசாங்கமோ அல்லது அமெரிக்க தூதரகமோ ஈரான் மாலுமிகளை ஈரானுக்கு திருப்பி அனுப்புவதை தவிர்க்குமாறு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் கூற்றுக்களில் எந்த உண்மையும் இல்லை. அத்தகைய உரையாடல் எதுவும் நடக்கவில்லை என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதுவரை இந்த விடயம் தொடர்பாக எந்த உரையாடலும் இடம்பெறவில்லை. இது தொடர்பாக அமெரிக்க அரசாங்கத்தின் சார்பாகவோ அல்லது தூதரகத்தின் சார்பாகவோ யாரும் பேசவில்லை. இலங்கை நிலைமையை கையாளும் போது அதன் சர்வதேச உறவுகளை கவனமாக சமநிலைப்படுத்த வேண்டியிருந்தது. இலங்கை ஈரானுடன் நீண்டகால உறவுகளை பேணுகிறது. அதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நாம் உறவுகளை பராமரிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை சேகரித்துக் கொள்வதுடன் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளமையால் ட்ரோன் தொழில்நுட்பத்தை சட்ட விதிகளுக்கு புறம்பாக உரிய அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டினுள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவித்தல் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடிய சாத்தியப்பாடுகள் உள்ளமை போலீசாரால் அவதானிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய ஒரு சூழல் நிலை ஏற்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. ஆகையால் எதிர்வரும் காலங்களில் நாட்டுக்கு ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களை வெளிநாடுகளிலிருந்து கொள்வனவு செய்து அவற்றை விற்பனை செய்வது மற்றும் வான்பரப்பில் பறக்க விடுவது ஆகியன 2018 ஆண்டு 14ஆம் இலக்க சிவில் விமான சேவை சட்டத்திற்கு அமையவே மேற்கொள்ளப்பட வேண்டும். எனினும் ஒரு சில நிறுவனங்கள் சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாக அவ்வாறான ட்ரோன்கள் கருவிகளையும் அவற்றின் உதிரிபாகங்களையும் கொள்வனவு செய்து மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் செயற்படுகின்றன. ஆகையால் ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், அவற்றுக்கான உதிரிபாகங்களை கொள்வனவு செய்யும் நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள், பழுது பார்க்கும் நிலையங்கள் என்பன சட்ட விதி விதானங்களுக்கு அமைய செயற்படுமாறு போலீஸ் ஊடக பிரிவு வலியுறுத்தியுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளுக்கு 1 மாத காலத்திற்கு செல்லுபடியாகும் இலவச விசாக்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஈரானிய கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் மனிதாபிமான பாதுகாப்பின் கீழ் இலங்கையில் தங்கியிருக்க அனுமதிக்கும் வகையில் இந்த 1 மாத கால இலவச விசா வழங்கப்படுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்காலத்திலும் இவ்வாறான சூழல்கள் ஏற்படும் போது இதுபோன்ற முடிவுகள் எடுக்கப்படலாம் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் இத்தகைய நடவடிக்கைகள் எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கும் ஆதரவாகவோ அல்லது பாதிப்பாகவோ அமையும் நோக்கத்தில்
நடவடிக்கைகளில் எடுக்கப்படுபவையல்ல என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய மாலுமிகள் தொடர்பான இந்த தீர்மானமானது சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் இலங்கைக்கு பொருந்தக்கூடிய கடல்சார் சட்டங்களை மிக துல்லியமாக பின்பற்றியே எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மட்டத்தில் இலங்கை தனது மனிதாபிமான பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பதை இது காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தை கையாள்வதில் இலங்கை அரசாங்கம் தனது அணிசேரா கொள்கைக்கு இணங்கவே செயற்பட்டுள்ளது. இதன் மூலம் சர்வதேச அரசியலில் நடுநிலையை பேணுவதோடு அதேவேளை மனிதாபிமான கடமைகளையும் முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.